வணக்கம். இது உங்களின் கதைச்சரம் சேனல். இன்று நாம் காணவிருப்பது கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம். அதிகாரம் 10. கண்ணபிரான். இதயத்தில் பெரிய பாரத்துடன் மடத்தின் வாசற்பக்கம் வந்த ஆயனர் தம் உள்ள நிலையை வெளிக்கு காட்டாமல் சமாளித்துக் கொண்டு சிவகாமியை பார்த்து, குழந்தாய், இப்பொழுதே நாம் ஊருக்கு திரும்பிவிடலாம் அல்லவா என்று கேட்டார். கமலியை பார்த்துவிட்டு காலையில் போகலாம் அப்பா என்று சிவகாமி மறுமொழி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே கடகடவென்ற சத்தத்துடன் இரட்டை குதிரை பூட்டிய ரதம் ஒன்று அங்கே நின்றது. அதை ஓட்டி வந்த சாரதி ரதத்தின் முன்தட்டிலிருந்து குதித்து வந்து மடத்து வாசலில் ஆயனரும் சிவகாமியும் நின்று கொண்டிருந்த இடத்தை அடைந்தான். அவன் நல்ல திடகாத்திர தேகமுடையவன். பிராயம் 25 இருக்கும். ஐயா, இங்கே மாமல்லபுரத்திலிருந்து ஆயன சிற்பியாரும் அவருடைய மகள் சிவகாமி அம்மையும் வந்திருக்கிறார்களாமே, நீங்கள் கண்டதுண்டோ என்று அவன் கேட்டான். ஓஹோ, கண்ணபிரானா, எங்களை யார் என்று தெரியவில்லையா உனக்கு என்றார் ஆயனர். அதுதானே தெரியவில்லை. இந்த சப்பை மூக்கையும் இந்த அகலக்காதையும் எங்கே பார்த்திருக்கிறேன், நினைவு வரவில்லையே என்று கண்ணபிரான் தன் தலையில் ஒரு குட்டு குட்டி கொண்டு யோசித்தான். என் அப்பனே, மண்டை உடைத்து கொண்டு எங்கள் மேல் பழியை போடாதே. கமலி அப்புறம் எங்களை லேசில் விடமாட்டாள். நீ தேடி வந்த ஆயன சிற்பியும் சிவகாமியும் நாங்கள்தான் என்றார் ஆயனர். அடடடடா, இதை முன்னாலேயே சொல்லி இருக்க கூடாதா? எனக்கும் சந்தேகமாகத்தான் இருந்தது. ஆனால் கண்ணார் கண்டதும் பொய், காதால் கேட்டதும் பொய். தீர விசாரிப்பதே மெய் என்று கும்பகர்ணனுக்கு ஜாம்பவான் சொன்ன பிரகாரம் இருக்கட்டும். அப்படியென்றால் நீங்கள்தான் ஆயன சிற்பியாரும் அவருடைய மகள் சிவகாமியாக்கும். ஆனால் உங்களில் ஆயன சிற்பி யார், அவருடைய மகள் யார் என்று விகடகவியான அந்த ரதசாரதி கேட்டுவிட்டு அந்தி மாலையின் மங்கிய வெளிச்சத்தில் அவ்விருவர் முகங்களையும் மாறி மாறி உற்று பார்த்தான். சிவகாமி கலகலவென்று நகைத்துவிட்டு, அண்ணா, நான் தான் சிவகாமி. இவர் என் அப்பா. நாம் நிற்பது பூலோகம், மேலே இருப்பது ஆகாசம். உங்கள் பெயர் கண்ணபிரான். என் அக்கா கமலி. இப்போது எல்லாம் ஞாபகம் வந்ததா? அக்கா சௌக்கியமா? இன்று ராத்திரி உங்கள் வீட்டுக்கு வருவதாக எண்ணியிருந்தோம் என்றாள். ஓஹோ, அப்படியா? கும்பிட போன தெய்வம் விழுந்தடித்து குறுக்கே ஓடி வந்த கதையாக அல்லவா இருக்கிறது. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வருவதாக இருந்தீர்களா? ஆமாம். வரலாமா கூடாதா? ஒரு விதமாக யோசித்தால் வரலாம், இன்னொரு விதமாக யோசித்தால் வரக்கூடாது. அப்பா, நாம் ஊருக்கே போகலாம், புறப்படுங்கள் என்று கோபக்குரலில் சிவகாமி கூறினாள். அம்மா தாயே, அப்படி சொல்லக்கூடாது. கட்டாயம் வர வேண்டும். நான் இன்றைக்கு வீட்டை விட்டு கிளம்பிய போது கமலி என்ன சொன்னால் தெரியுமா? இதோ பார், இன்றைக்கு நாவுக்கரசர் மடாலயத்திற்கு ஆயன சிற்பியார் வருகிறாராம். அவருடன் என்னுடைய தோழி சிவகாமியும் வந்தாலும் வருவாள். 2 பேரையும் அழைத்து கொண்டுதான் ராத்திரி நீ வீட்டுக்கு திரும்பி வர வேண்டும் என்றாள். நான் என்ன சொன்னேன் தெரியுமா? அவர்கள் பெரிய மனுஷால். கமலி, நம்மை போன்ற ஏழைகள் வீட்டுக்கு வருவார்களா? வந்தால்தான் திரும்பி போவார்களா என்றேன். அதற்கு கமலி, நான் சாக கிடக்கிறேன் என்று சொல்லி அழைத்து வா என்றாள். அடடா, கமலிக்கு ஏதாவது உடம்பு அசௌக்கியமா என்ன என்று ஆயனர் கவலையுடன் கேட்டார். ஆமையா, 1 வருஷமாக கமலி அவளுடைய தோழியை பார்க்காமல் கவலைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிராணனை விட்டு கொண்டிருக்கிறாள். 3/4 பிராணன் ஏற்கனவே போய்விட்டது. மீதியும் போவதற்கு முன்னால் நீங்கள் வந்தால் நல்லது. அப்படியானால் உடனே கிளம்பலாம். அதற்குள்ளே இங்கே ஜனக்கூட்டம் கூடிவிட்டது என்றாள் சிவகாமி. உண்மையிலே அங்கே கூட்டம் கூடிவிட்டது. நகரத்தில் அந்த நெருக்கடியான பகுதியில் ஆயனரும் சிவகாமியும் அரண்மனை ரத சாரதியுடன் பேசிக்கொண்டிருக்கும் காட்சி ஜனக்கூட்டத்தை கவர்ந்து இழுத்ததில் ஆச்சரியமென்ன? ஆயனரையும் சிவகாமியையும் கண்ணபிரான் தான் கொண்டு வந்திருந்த ரதத்தில் ஏறிக்கொள்ளும்படி செய்தான். காஞ்சி மாநகரின் விசாலமான தேரோடும் வீதிகளில் 2 குதிரை பூட்டிய அந்த அழகிய அரண்மனை ரதம் பல்லவ ராஜ்யத்தின் சிறந்த ரத சாரதியினால் ஓட்டப்பட்டு விரைந்து சென்றது. ரதம் போய்கொண்டிருக்கையில் சிவகாமி, அண்ணா, உங்கள் வீட்டிற்கு வருகிறோம் என்று நான் சொன்னதற்கு இன்னொரு விதத்தில் யோசித்தால் வரக்கூடாது என்று சொன்னீர்களே, அது என்ன என்று கேட்டாள். தங்கச்சி, மடத்திலிருந்து குமார சக்கரவர்த்தியை அழைத்து போனேன் அல்லவா? அரண்மனை வாசலில் அவர் இறங்கியதும் என்னை பார்த்து, கண்ணா, ரதத்தை ஓட்டிக்கொண்டு மடத்துக்கு போ. அங்கே ஆயனரும் அவர் மகளும் இருப்பார்கள். அவர்களை ரதத்தில் ஏற்றி கொண்டு போய் மாமல்லபுரத்தில் விட்டுவிட்டு வா. அவர்கள் வேண்டாம் என்று சொன்னாலும் கேட்காதே என்று கட்டளையிட்டார். குமார சக்கரவர்த்தி அவ்விதம் கட்டளையிட்டிருக்கும் போது நம்முடைய வீட்டுக்கு அழைத்து போகலாமா என்று யோசித்தேன் என்றான் கண்ணபிரான். சுற்றி வளைத்து பீடிகை போடாமல் உங்களால் ஒன்றும் சொல்ல முடியாதே என்று சிவகாமி கேட்டாள். முடியாது தங்கச்சி, முடியாது. அதற்கு காரணமும் உண்டு.
முன்னொரு காலத்தில் நான் சின்ன குழந்தையாக இருந்தபோது. இருத்துங்கள், நான் அதை கேட்கவில்லை. அவசரமாக குமார சக்கரவர்த்தி மடத்திலிருந்து போனாரே, ஏதாவது விசேஷமான செய்தி உண்டோ என்று கேட்டேன். மதுரையிலிருந்து தூதுவர்கள் வந்திருந்தார்கள். மதுரையிலிருந்து தூதுவர்கள் என்றதும் சிவகாமிக்குத்தான் முன்னமே கேள்விப்பட்ட திருமண தூது விஷயம் ஞாபகம் வந்தது. எனவே தூதர்கள் என்ன செய்து கொண்டு வந்தார்கள் என்று கவலை துணித்த குரலில் கேட்டாள். அந்த மாதிரி ராஜாங்க விஷயங்களை எல்லாம் நான் கவனிப்பதில்லை தங்கச்சி என்றான் கண்ணபிரான். அதை கேட்ட ஆயனர், ரொம்ப நல்ல காரியம் தம்பி. அரண்மனை சேவகத்தில் வெகு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நமக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களை காதிலேயே போட்டுக்கொள்ளக்கூடாது என்றார். அப்போது ரதம் தெற்கு ராஜ வீதியில் அரண்மனையின் முன்வாசலை தாண்டி போய்க் கொண்டிருந்தது. வீதியின் ஒரு பக்கத்தை முழுவதும் வியாபித்திருந்த அரண்மனையின் வெளிமதிலையும் முன்வாசல் கோபுரத்தையும் அதை காவல் புரிந்த வீரர்களையும் உள்ளே தெரிந்த நெடிய பெரிய தாவல்யமான சுவர்களையும் படிப்படியாக பின்னால் உயர்ந்து கொண்டு போன உப்பரிக்கை மாடங்களையும் சிவகாமி பார்த்தாள். தன்னையும் தன்னுடைய இதயத்தை கவர்ந்த சுகுமாரரையும் பிரித்து கொண்டு இத்தனை மதில் சுவர்களும் மாட கூடங்களும் தடையாக நிற்கின்றன என்பதை எண்ணி ஒரு நெடிய பெருமூச்சு விட்டாள். கமலி. காஞ்சி மாநகரில் சக்கரவர்த்தியின் பிரதான அரண்மனைக்கு பின்புறத்தில் விஸ்தாரமான பூந்தோட்டம் இருந்தது. பூந்தோட்டத்தின் பின்புற மதிர் சுவரையொட்டி சில சிறு கட்டடங்கள் இருந்தன. அவற்றில் சில குதிரை லாயங்கள், சில ரதங்களை நிறுத்தும் கொட்டடிகள், மற்றவை ரதசாரதிகளும் தோட்டக்காரர்களும் வசித்த வீடுகள். அந்த வீடுகளில் ஒன்றுக்கு முன்னால் கண்ணபிரான் ஓட்டி கொண்டு வந்த ரதம் நின்றது. ரதத்தின் சத்தத்தை கேட்டு வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு பெண் குதூகலமாக குதித்து கொண்டு ஓடி வந்தாள். கமலி, யாரை அழைத்து வந்திருக்கிறேன் பார் என்று சொல்லிக்கொண்டே கண்ணபிரான் ரதத்திலிருந்து குதித்தான். அதே சமயத்தில் ரதத்திலிருந்து சிவகாமி இறங்குவதை பார்த்த கமலி ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து சென்று சிவகாமியை ஆர்வத்துடன் கட்டிக்கொண்டாள். அப்போது வீட்டிற்குள்ளே இருந்து ஒரு பெரியவர் வந்தார். அப்பா, யார் வந்திருக்கிறார் பாருங்கள் என்றான் கண்ணபிரான். அந்த பெரியவர் உற்று பார்த்துவிட்டு, வாருங்கள் ஐயா என்று சொல்லிக்கொண்டு ஆயனரின் அருகில் சென்றார். பெரியவரும் ஆயனரும் பேசிக்கொண்டே வீட்டு திண்ணையில் அமர்ந்தார்கள். கமலியும் சிவகாமியும் உள்ளே போனார்கள். சிவகாமியும் கமலியும் குழந்தை பிராயத்திலிருந்து தோழிகள். ஆயனர் காஞ்சியில் இருந்த காலத்தில் அவருடைய வீட்டுக்கு அடுத்த வீட்டில் கமலியின் பெற்றோர்கள் வசித்தார்கள். சிவகாமி குழந்தையாக இருந்தபோதே அவளை காட்டிலும் 1.5 வயது மூத்தவளான கமலி சிவகாமியை தன் மடியில் வைத்துக்கொண்டு தங்கச்சி என்று அருமையாக அழைத்து சீராட்டுவாள். குழந்தை சிவகாமியும் அக்கா என்று மழலைச் சொல்லில் குழறுவாள். இவ்வாறு ஆரம்பித்த அக்குழந்தைகளின் சிநேகம் நாளுக்கு நாள் வளர்ந்து வந்தது. ஆயனர் காட்டுக்குள்ளே சென்று வீடு கட்டிக்கொண்டு வசிக்கத் தொடங்கிய பிறகு கமலி அடிக்கடி அங்கு வந்து மாதக்கணக்கில் தங்கியிருப்பாள். சிவகாமி ஆட்டம் பயிலும் போதெல்லாம் கமலி அவள் எதிரில் இருந்து எமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருப்பாள். அவளுடைய ஆட்டத் திறமையை பாராட்டுவாள். என் தங்கச்சிக்கு இணை 7-14 உலகத்திலும் கிடையாது என்பாள். ஆயனருக்கு அடுத்தபடியாக சிவகாமிக்கு ஆட்டக்கலையில் ஊக்கமளித்தவள் கமலி என்றுதான் சொல்ல வேண்டும். கமலியின் தகப்பனார் காஞ்சியில் பெயர் பெற்ற குதிரை வியாபாரி. அரேபியா முதலான வெளி தேசங்களில் இருந்து அவர் குதிரைகளை தருவிப்பார். மாமல்லபுரத்து துறைமுகத்தில் கப்பலில் வந்து குதிரைகள் இறங்கும். அவற்றை காஞ்சிக்கு கொண்டு வருவார். முதலில் அரண்மனை குதிரை லாயத்தின் தலைவரும் பல்லவ சைனியத்தின் குதிரைப்படை தலைவரும் வந்து புதிதாக தருவிக்கப்பட்ட குதிரைகளை பார்ப்பார்கள். அவர்கள் தங்களுக்கு வேண்டியவற்றை வாங்கிக் கொண்டது போக மற்ற குதிரைகளைத்தான் பொதுஜனங்களுக்கு விற்கலாம். இதன் காரணமாக அரண்மனை குதிரை லாயத்தின் தலைவர் அடிக்கடி கமலியின் தந்தையை சந்திப்பதற்காக அவருடைய வீட்டுக்கு வருவதுண்டு. சில சமயம் அவருடன் அவருடைய மகனும் வருவான். அந்த வாலிபன் பெயர்தான் கண்ணபிரான். தந்தைமார்கள் இருவரும் குதிரை பரிவர்த்தனை விஷயமாக பேசிக் கொண்டிருக்கையில் மகனுக்கும் மகளுக்கும் இடையே இருதய பரிவர்த்தனை நடந்து கொண்டிருந்தது. இரு குடும்பத்தாருக்கும் விஷயம் தெரிந்தபோது கண்ணபிரானுக்கும் கமலிக்கும் கல்யாணம் செய்து வைத்தார்கள். இது நடந்து வருஷம் 1.5 ஆயிற்று. இந்த 1.5 வருஷமும் சிவகாமியும் கமலியும் சந்திக்கவில்லை என்றாலும் அவர்கள் ஒருவரை ஒருவர் நினையாத நாள் கிடையாது. இரவு உணவு அருந்திய பின்னர் ஆயனரும் அரண்மனையின் அசுவபாலரும் வாசல் திண்ணையில் காற்றோட்டமாக படுத்துக்கொண்டு யுத்த நிலைமையை பற்றி பேசத் தொடங்கினார்கள். வீட்டுக்குள்ளே அரண்மனை பூந்தோட்டத்தை அடுத்திருந்த அறையில் சிவகாமியும் கமலியும் படுத்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் யுத்தத்தை பற்றி பேசவில்லை. கமலியின் இல்வாழ்க்கைதான் அவர்கள் சம்பாஷணையில் முக்கிய விஷயமாக இருந்தது. இடையிடையே கலீர் கலீர் என்று அவர்கள் குதூகலமாக சிரிக்கும் சத்தம் கேட்டது. இரவு 1.5 ஜாமத்துக்கு மேல் ஆனபோது வாசல் திண்ணையிலிருந்து ஆயனர், அம்மா சிவகாமி, உதயத்திற்கு முன்னால் நாம் புறப்பட வேண்டும்.
பேசியது போதும், தூங்கு என்றார். கமலியும் சிவகாமியும் உடனே கண்ணை மூடிக்கொண்டு தூங்குவதற்கு பிரயத்தனம் செய்தார்கள். சிறிது நேரமானதும் சிவகாமி தூங்கிவிட்டதாக எண்ணிக்கொண்டு கமலி சத்தம் செய்யாமல் எழுந்திருந்து அந்த அறையின் ஒரு பக்கத்து கதவை திறந்து கொண்டு அடுத்த அறைக்குள் சென்றாள். சிவகாமி கண்களை மூடிக்கொண்டிருந்தாலே தவிர உண்மையில் தூங்கவில்லை. அவளுடைய உள்ளத்தில் எத்தனையோ எண்ணங்கள் அலைமேல் அலை எறிந்து தோன்றிக் கொண்டிருந்தன. கமலிக்கு கண்ணபிரான் மேல் காதல் உண்டான நாளில் இருந்து அவள் தன்னுடைய அந்தரங்கத்தை எல்லாம் சிவகாமியிடம் அடிக்கடி சொல்வதுண்டு. ஆரம்பத்திலிருந்தே கமலியின் காதல் ஆனந்தமாக இருந்தது. எவ்வித துக்கமோ வேதனையோ அவள் மனதில் ஏற்பட்டதில்லை. அந்த நாட்களில் அவளுடைய பேச்சு ஒரே குதூகலமாகவும் எக்களிப்பாகவுமே இருந்து வந்தது. கல்யாணத்திற்கு பிறகு அந்த தம்பதிகளின் இல்வாழ்க்கையும் அவ்விதமே குதூகலமாக இருக்கிறது என்பதை இப்போது சிவகாமி தெரிந்து கொண்டாள். ஆனால் தன்னுடைய காதல் மட்டும் ஏன் இவ்வளவு வித்தியாசமாக இருக்க வேண்டும்? அதில் எத்தனை வேதனை, எத்தனை ஆத்திரம், எத்தனை கோபதாபம்! கமலியின் குதூகலமான காதலுக்கும் தன்னுடைய வேதனைமயமான காதலுக்கும் உள்ள வித்தியாசத்தை எண்ணி பார்க்க பார்க்க தனக்கு தகுதியில்லாத இடத்தில் காதலை செலுத்தியதுதான் தன்னுடைய துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்று சிவகாமிக்கு தோன்றியது. அவரோ பெரிய சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்துக்கு உரியவர். நாமோ கல்லில் உளியினால் வேலை செய்யும் சிற்பியின் மகள். அவருடைய காதலுக்கு நாம் ஆசைப்படுவது பெரிய பிசகுதான். ஆனால் இந்த பிசகுக்கு காரணம் யார்? இந்த ஏழை சிற்பியின் மகளை தேடிக்கொண்டு அவர்தானே வந்தார். ஒரு கவலையுமின்றி காட்டில் துள்ளி விளையாடும் மானைப் போல குதூகலமாக ஆடிப்பாடி கொண்டிருந்த அவளை பெண்ணின் உள்ளத்தில் அவர்தானே ஆசை தீயை மூட்டினார். ஆஹா, அந்த ஆசையானது இப்போது இப்படி பெருநெருப்பாக மூண்டிவிட்டதே, உடம்பையும் உள்ளத்தையும் இப்படி தகிக்கின்றதே. சற்று நேரம் புரண்டு பார்த்தும் தூக்கம் வராமல் போகவே சிவகாமி படுக்கையை விட்டு எழுந்தாள். அந்த அறையின் பின்புற சுவரில் இருந்த பலகணியின் மாடத்தில் உட்கார்ந்தாள். அவள் எதிர்பார்த்தபடியே பலகணியின் வழியாக பங்குனி மாதத்திலம் தென்றல் ஜிலுஜிலுவென்று வந்து கொண்டிருந்தது. அது சும்மா வரவில்லை. அரண்மனை பூந்தோட்டத்திலிருந்து செண்பக மரங்களில் நுழைந்தும் மல்லிகை செடிகளின் மீது தவழ்ந்தும் அந்த மலர்களின் இன்ப நறுமணத்தை அளாவிக் கொண்டு வந்தது. அவ்விதம் செண்பகமும் மல்லிகையும் கலந்து உண்டான சுகந்தமானது சிவகாமியின் உள்ளத்தில் ஏதோ தெளிவில்லாத பழைய ஞாபகங்களை உண்டாக்கிற்று. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் ஜென்ம ஜென்மாந்தரங்களில் இதே விதமான நறுமணத்தை அவள் நுகர்ந்தது போலவும் அந்த காலங்களிலும் இதே விதமான இன்ப வேதனை அவள் மனதில் குடிக்கொண்டிருந்தது போலவும் மங்கிய நினைவுகள் உண்டாயின. தனது அன்பை கவர்ந்து உள்ளத்தை கொள்ளை கொண்ட ஆருயிர் காதலன் தனக்கு வெகு சமீபத்தில் இருந்தும் அவனை அடைய முடியாதிருப்பது போலவும் இருவருக்கும் இடையில் இன்னதென்று தெரியாத இடையூறுகள் முளைத்து பெரிய கரிய நிழல் உருவங்கள் எடுத்து நிற்பது போலவும் மனதில் பிரமைகள் உண்டாயின. கமலியின் மனோரதம். விவரிக்க முடியாத இன்பத்தையும் வேதனையையும் ஒருங்கே தந்த மேற்கூறிய நிழல் நினைவுகளை பொறுக்க முடியாமல் பின்புற கதவை ஓசைப்படாமல் மெதுவாக திறந்து கொண்டு பூந்தோட்டத்திற்குள் பிரவேசித்தாள். அப்போது இரவில் 3ஆம் ஜாமம் நடந்து கொண்டிருந்தது. பிறைச்சந்திரன் விரித்த இளம் நிலவின் மோகன ஒளியில் அந்த பூந்தோட்டம் கனவு உலகத்தில் காணும் ஒரு காட்சி போல தென்பட்டது. பூந்தோட்டத்தில் உலாவி வர எண்ணி புறப்பட்ட சிவகாமி வீட்டு சுவரோரமாக சற்று தூரம் சென்றபோது பேச்சுக்குரல் கேட்டு திடுக்கிட்டு நின்றாள். கமலியும் கண்ணபிரானும் தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இருந்த அறையின் பின்புற பலகனி வழியாக அவர்களுடைய பேச்சு தெளிவாக கேட்டது. அந்த பக்கம் போகாமல் திரும்பிவிட வேண்டும் என்று எண்ணிய சிவகாமியின் செவியில் மாமல்லர், குமார சக்கரவர்த்தி என்ற வார்த்தைகள் விழுந்தன. பிறகு அவளுடைய கால்கள் திரும்பிச் செல்ல மறுத்துவிட்டன. பலகனியின் அருகில் சுவர் ஓரமாக நின்று அவர்கள் பேசுவதை கேட்டாள். மாமல்லருக்கு பெண் கொடுக்கிறேன் என்று பாண்டிய மன்னர் தூது அனுப்பியதில் என்ன ஆச்சரியம்? உலோகத்தில் உள்ள ராஜாக்கள் எல்லாம் நான் முந்தி நீ முந்தி என்று அவருக்கு பெண் கொடுக்க போட்டியிட மாட்டார்களா என்றாள் கமலி. மாமல்லருக்கு சீக்கிரத்தில் கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என்று மகாராணிக்கு ஆசை. 3 தேசத்து ராஜாக்களுக்கு திருமண தூது அனுப்ப வேண்டும் என்று ஏற்பாடு செய்திருந்தார். அதற்குள்ளே இந்த யுத்தம் வந்துவிட்டதால் அது தடைபட்டு போயிற்று. இப்போது பாண்டிய ராஜாவை தூது அனுப்பியிருப்பதில் மகாராணிக்கு அசாத்திய சந்தோஷம் என்றான் கண்ணபிரான். சரி, அப்புறம் என்ன நடந்தது என்று கமலி கேட்டாள். அரண்மனையில் மாமல்லரை விட்டேன். உடனே தாயாருக்கும் பிள்ளைக்கும் சண்டை ஆரம்பமாகிவிட்டது. சண்டையா? எதற்காக? குமார சக்கரவர்த்தியிடம் கல்யாணம் என்று யாராவது சொன்னாலே அவருக்கு பிரமாதமான கோபம் வந்து விடுகிறது. இதற்குத்தானா இவ்வளவு அவசரமாக கூப்பிட்டு அனுப்பினீர்கள்? போர்க்களத்தில் இருந்துதான் ஏதோ செய்தி வந்திருக்கிறதாக்கும் என்று நினைத்தல்லவா ஓடி வந்தேன் என்று அவர் மகாராணியிடம் கோபமாக பேசினார். கமலி, உனக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? மிகவும் முக்கியமான ரகசியம். கேட்டால் பிரமித்து போவாய் என்றான் கண்ணன்.
பெண் பிள்ளைகளிடம் ரகசியம் சொல்லக்கூடாது என்று உனக்கு தெரியாதா கண்ணா என்றாள் கமலி. ஓஹோ, நீ பெண் பிள்ளையா? மறந்தே போய்விட்டேன் என்று கண்ணன் நகைத்து கொண்டே கூறினான். ஆமாம், நீ ஆண் பிள்ளை என்பதையும் மறந்து போய்விடுவாய். யுத்தம் வருகிறதல்லவா? யுத்தம் வரட்டும், அப்போது தெரிகிறது யார் ஆண் பிள்ளை யார் பெண் பிள்ளை என்று. நீ என் காலில் விழுந்து கண்ணா யுத்தத்துக்கு போகாதே என்று கதறப் போகிறாய். நான் உன்னை உதறி தள்ளிவிட்டு போகப் போகிறேன். அப்படியா நினைத்து கொண்டிருக்கிறாய் உன் மனதில்? யுத்தம் கிட்டி வரும்போது நீ போகாவிட்டால் நானே உன்னை கழுத்து பிடித்து தள்ள மாட்டேனா? கல்யாணம் ஆன பிறகு நீ இப்படி பைந்தாம் கொல்லியாக போனதை பார்த்துவிட்டு குமார சக்கரவர்த்தி கல்யாணம் என்றாலே எரிந்து விடுகிறார் போலிருக்கிறது. இப்படித்தானே நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாய். யுத்தம் வந்திருக்கிறபடியால் குமார சக்கரவர்த்தி கல்யாணம் வேண்டாம் என்கிறார் என்றுதான் எல்லோருமே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பிசகு கமலி, பெரும் பிசகு. எது பிசகு கண்ணா? எல்லோரும் நினைத்து கொண்டிருப்பது பிசகு. மாமல்லர் கல்யாண பேச்சை வெறுப்பதற்கு வேறு காரணம் இருக்கிறது. அது பெரிய ரகசியம். அதிலும் உன் தங்கச்சி சிவகாமியை பற்றிய ரகசியம் கமலி. என்ன என்ன? என் தங்கச்சியை பற்றி எனக்கு தெரியாத ரகசியம் என்ன இருக்கிறது? ஏதாவது இசைகேடாக சொன்னாயோ பார்த்துக்கொள். இசைகேடு ஒன்றுமில்லை, பெருமையான விஷயம்தான். சொன்னால் எனக்கு என்ன தருகிறாய்? சொல்லிவிட்டு கேள். பொருளை பார்த்து விட்டல்லவா விலையை தீர்மானிக்க வேண்டும் என்றால் கமலி. அப்புறம் ஏமாற்றக்கூடாது தெரியுமா? பல்லவ சாம்ராஜ்யத்தின் குமார சக்கரவர்த்தி வீரத்தில் அர்ஜுனனையும் அழகில் மன்மதனையும் ரதம் ஓட்டுவதில் கண்ணபிரானையும் ஒத்தவரான மாமல்ல நரசிம்மர் உன்னுடைய தங்கச்சி சிவகாமியின் மேல் காதல் கொண்டிருக்கிறார் கமலி. ஆ என்னும் சத்தம் மட்டும்தான் கமலியின் வாயிலிருந்து வந்தது. அவள் ஆச்சரியத்தினால் திகைத்து விட்டாள். வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த சிவகாமியின் நெஞ்சில் அந்த சத்தமானது கூறிய அம்பை போல புகுந்தது. தன்னிடம் இவ்வளவு ஆசையும் நம்பிக்கையும் வைத்துள்ள அருமை தோழியிடம் தனது அந்தரங்கத்தை வெளியிடாமல் இத்தனை நாளும் ஒளித்து வைத்திருந்தது பற்றி அவள் வெட்கினாள். அறைக்குள்ளே சம்பாஷணை மேலும் தொடர்ந்து நடந்தது. கமலி, நான் சொன்ன செய்தி உனக்கு அதிசயமாக இருக்கிறதல்லவா என்று கண்ணபிரான் கேட்டான். அதிசயம் என்ன? நம்முடைய குமார சக்கரவர்த்தி புத்திசாலி என்றுதான் அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன். அதனால்தான் அவருக்கு என் தங்கச்சியின் மேல் மனம் சென்றது என்று கமலி சமத்காரமாக விடை சொன்னாள். ஓஹோ, அப்படியா? நீயும் உன் தங்கையும் சேர்ந்து பேசிக்கொண்டுதான் இந்த வேலை செய்தீர்கள் போலிருக்கிறது. உன்னுடைய வலையில் என்னை நீ போட்டுக்கொண்டாய். உன் தங்கச்சி மாமல்லரையே வலை போட்டு பிடித்து விட்டாள். என்ன சொன்னாய் என்று கமலி கம்பீரமாக கேட்டுவிட்டு மேலும் சொல்லம்புகளை போட்டாள். நானா உன்னை தேடி வந்து என்னுடைய வலையில் போட்டுக்கொண்டேன்? நானா வீட்டின் மூளை முடுக்குகளில் எல்லாம் உன்னை தொடர்ந்து வந்து கையை கெட்டியாக பிடித்துக்கொண்டு கண்ணே பெண்ணே நீ கருணை செய்யாவிட்டால் நான் உயிரை விடுவேன் என்று கதறினேன்? நானா என்னை கல்யாணம் செய்து கொள் என்று கெஞ்சினேன்? இல்லை கமலி, இல்லை. நீ உன்னுடைய கண்ணாகிற வலையை வெறுமனை விளையாட்டுக்காக விரித்தாய். அதிலே நானாக ஓடி வந்துதான் அகப்பட்டு கொண்டேன். நம்முடைய கதை இருக்கட்டும். மாமல்லருக்கும் என் தங்கைக்கும் நேசம் என்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரிந்தது? அதை சொல்லு என்றாள் கமலி. ஆ, பாம்பின் கால் பாம்புக்கு தெரியாதா என்ன? கள்ளனுக்கு தெரியாதா கள்ளனின் சமாசாரம்? நான் உன்னை உன் தகப்பனார் வீட்டில் அந்த காலத்தில் என்னமாய் பார்த்தேன், ஞாபகம் இருக்கிறதா? அம்மாதிரியே உன் தங்கையை இப்போது மாமல்லர் ஆர்வத்தோடு பார்க்கிறார். இவ்வளவுதானா? இன்னும் என்ன வேண்டும்? நாவுக்கரசர் மடத்தில் அபிநயம் பிடித்தானதும் உன் தங்கை மூர்ச்சையாகி விழுந்து விட்டாள் என்று சொன்னேன் அல்லவா? உடனே மாமல்லர் ஓடி வந்து சிவகாமியை தூக்கி ஆயனர் மடியின் மீது வைத்தார். கமலி அப்போது அவருடைய கைகளும் தேகமும் எப்படி பதறின தெரியுமா? இதுவரையில் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது. இன்றைக்குத்தான் சர்வ நிச்சயமாயிற்று. இதை கேட்டுக்கொண்டிருந்த சிவகாமியின் தேகமெல்லாம் சிலிர்த்தது. விம்மலுடன் அழுகை வரும் போலிருந்தது. சமாளித்து கொண்டு மேலும் நடந்த சம்பாஷணையை கேட்டாள். இவ்வளவு கூர்மையாக கவனித்தாயே, நீ ரொம்ப புத்திசாலிதான். மாமல்லரும் பாக்கியசாலிதான் என்றாள் கமலி. மாமல்லர் பாக்கியசாலி என்றா சொல்கிறாய்? இதனால் ஏற்பட போகிற சங்கடங்களை எல்லாம் நினைத்தால் சங்கடம் என்ன வந்தது? குமார சக்கரவர்த்தியின் கல்யாணம் என்றால் நம்முடைய கல்யாணத்தைப் போல என்று நினைத்து கொண்டாயா? எத்தனையோ யோசனைகள் செய்வார்கள். கண்ணா, என் தங்கையை மட்டும் சாமானியமான பெண் என்று நினைத்தாயா? தமயந்தியை மணந்து கொள்ள தேவலோகத்திலிருந்து தேவர்கள் வந்தது போல சிவகாமியை தேடிக்கொண்டு வரமாட்டார்களா? ஏதோ தமயந்தி மனம் வைத்து நலமகாராஜனுக்கு மாலையிட்டாள். ஆனால் தமயந்தி அரண்மனையில் பிறந்த ராஜகுமாரியாச்சே கமலி. என் தங்கை 1000 ராஜகுமாரிகளுக்கு இணையாவல் கண்ணா. நீ வேணுமானாலும் பார். என்னுடைய மனோரதம் ஒரு நாள் கட்டாயம் நிறைவேறப் போகிறது. அது என்ன மனோரதம் கமலி? இந்த யுத்தமெல்லாம் முடிந்த பிறகு மாமல்லருக்கு மகுடாபிஷேகம் நடக்கப் போகிறது.
தங்க ரதத்தில் நவரத்தன சிங்காசனத்தில் அமர்ந்து நரசிம்ம சக்கரவர்த்தி ராஜவீதிகளில் பவனி வருகிறார். அவருக்கு பக்கத்தில் தேவேந்திரனுக்கு அருகில் இந்திராணியைப் போல என் தங்கை சிவகாமி அமர்ந்திருக்கிறாள். தங்க ரதத்தின் முன்தட்டில் நீ ஜம்மென்று உட்கார்ந்து ரதத்தை ஓட்டிக் கொண்டு வருகிறாய். நான் அரண்மனை கோபுர வாசலில் மேல் மாடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். ரதம் அரண்மனை வாசலில் வந்து நின்றதும் கூடை கூடையாக மல்லிகை மலர்களையும் சண்பகப் பூக்களையும் அவர்கள் மேல் கொட்டுகிறேன். நடுவில் உன் தலையிலும் ஒரு கூடைப்பூவை கவிழ்க்கிறேன். இப்படி நடக்க வேண்டும் என்பதுதான் என் மனோரதம் கண்ணா. கமலி, உன் மனோரதம் நிறைவேறினால் எனக்கும் அளவில்லாத சந்தோஷம்தான் என்றான் கண்ணன். சிவகாமி திரும்பி தன்னுடைய அறைக்குள்ளே சென்று படுக்கையில் படுத்துக்கொண்டாள். இருதயத்தின் அடிவாரத்தில் இருந்து பொங்கி வந்த விம்மல்களையும் அழுகையும் ஆனமட்டும் முயன்றும் அவளால் அடக்கிக் கொள்ள முடியவில்லை. இரவு 4ஆம் ஜாமத்தில் விழிப்பும் இல்லாமல் நித்திரையும் இல்லாமல் அரை தூக்க நிலையில் சிவகாமி படுக்கையில் புரண்டு கொண்டிருக்கும் போது முன்னர் அவள் மனக்கண் முன் தோன்றிய நிழல் தோற்றங்கள் உருவம் எடுக்க ஆரம்பித்தன. ஒரு செண்பக மரத்தில் கிளையில் 2 புறாக்கள் உட்கார்ந்தது. ஒன்றோடொன்று கொஞ்சி விளையாடி கொண்டிருக்கின்றன. திடீரென்று சுற்றியிருந்த மரங்கள் எல்லாம் தீப்பட்டு எரியத் தொடங்குகின்றன. ஆண் புறாவானது பெண் புறாவை பார்த்து, நீ இங்கேயே இரு, நான் திரும்பி வந்து உன்னை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு பறந்து செல்கிறது. அது போன வழியையே பெண் புறா பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண் புறா திரும்பி வருமா, வந்து பெண் புறாவை தப்ப வைக்குமா? இதை அறிய முடியாதபடி பெண் புறாவை நாலாபுறமும் புகை வந்து சூழ்ந்து விடுகிறது. அந்த நேரத்தில் அவ்விதம் புகையினால் சூழப்பட்டிருப்பது பெண் புறா அல்ல, தானே என்று சிவகாமி பிரம்மையுறுகிறாள். கற்பனை உலக காட்சி மாறுகிறது. மல்லிகை தோட்டத்தில் ஆணும் பெண்ணுமாக ஒரு கலைமானும் ஒரு புள்ளிமானும் துள்ளி விளையாடி கொண்டிருக்கின்றன. விளையாட்டினிடையே புள்ளிமானானது மல்லிகை புதருக்கு அருகில் மறைந்து நிற்கிறது. மல்லிகை புதரில் பூத்து சிரித்திருந்த வெள்ளி மலர்களுக்கும் புள்ளிமானின் மீது அள்ளி தெளித்திருந்த வெள்ளி பொட்டுகளுக்கும் வித்தியாசம் தெரியாமல் கலைமான் புள்ளிமானை தாண்டி கொண்டு அப்பால் போகிறது. அதைக் கண்டு புள்ளிமான் சிரிக்கிறது. இப்படி அவை விளையாடி கொண்டிருந்த பொழுது சற்று தூரத்தில் மல்லிகை புதரில் 2 பிரகாசமான நட்சத்திரங்கள் ஜொலிப்பதைக் கண்டு அதிசயித்தது. பிறகு அவை நட்சத்திரங்கள் அல்ல, அனல் கட்டிகள் என்று தோன்றியது. பின்னர் அந்த 2 அனல் கட்டிகளும் ஒரு பெரிய புலியின் 2 கண்கள்தான் என்று தெரியவே பெண்மானின் சகல நாடியும் ஒடுங்கிவிட்டது. கலைமானை கூவி அழைக்க அது முயன்றது. ஆனால் அதன் தொண்டையில் இருந்த சத்தமே உண்டாகவில்லை. மேலே என்ன ஆயிற்று? புள்ளிமான் தப்பிச் சென்றதா, கலைமானுடன் சேர்ந்ததா? அதுதான் தெரியவில்லை. அத்தகைய பயங்கர அபாயத்தில் அகப்பட்டு கொண்டிருந்த பெண்மான் உண்மையில் மான் அல்ல, தானே அந்த மான் என்று மட்டும் சிவகாமிக்கு அந்த கணத்தில் தெரிய வந்தது. கட்டாய பிரயாணம். மகேந்திர விடுதியிலிருந்து அதிகாலையில் கிளம்பிய பரஞ்சோதி அன்று பகலெல்லாம் பிரயாணம் செய்து வடபெண்ணையுடன் பாபாக்கினி நதி கலக்கும் இடத்திலுள்ள புத்த விகாரத்தை சூரியஸ்தமான நேரத்தில் அடைந்தார்கள். விகாரத்து வாசலில் புத்த பிக்ஷு ஒருவர் நின்று கொண்டிருந்தார். மாலை நிறத்து மஞ்சள் வெயிலில் பிக்ஷுவின் காவி உடையானது தங்க நிறமாக பிரகாசித்தது. பரஞ்சோதி குதிரையிலிருந்து இறங்கி பிக்ஷுவை அணுகியதும் அவர் அவனை என்னவோ கேட்டார். அவர் பேசிய பாஷை பரஞ்சோதிக்கு புரியவில்லை. ஆனாலும் தான் யார் என்பதை விசாரிக்கிறார் என்று ஊகித்துக் கொண்டு தமிழிலேயே தான் நாகார்ஜுன பர்வதத்துக்கு போவதாகவும் தன்னை இவ்விடம் தங்கி வழிகேட்டு கொண்டு போகும்படி நாகநந்தியடிகள் பணித்தார் என்றும் கூறினான். நாகநந்தி என்று கேட்டதும் அந்த பிக்ஷுவின் முகத்தில் மாறுதல் காணப்பட்டது. சமிக்கையினால் கொஞ்சம் இங்கேயே இரு என்று பரஞ்சோதிக்கு சொல்லிவிட்டு பிக்ஷு உள்ளே சென்றார். சற்று நேரத்திற்கெல்லாம் அவர் திரும்பி வந்து பரஞ்சோதியை விகாரத்திற்குள் அழைத்துச் சென்றார். அந்த பௌத்த விகாரம் காஞ்சியில் பார்த்த ராஜ விகாரத்தைப் போல கல், மரம், சுண்ணாம்பினால் கட்டப்பட்டது அல்ல என்பதையும், குன்றிலை குடைந்து காஞ்சி ராஜ விகாரத்தைப் போல அது அவ்வளவு பெரிதாகவும் இல்லை, அவ்வளவு விலையுயர்ந்த பூஜா திரவியங்களும் இங்கே காணப்படவில்லை. ஆனால் விகாரத்தின் அமைப்பு முறை அதே மாதிரி இருந்தது. நடுவில் பிக்ஷுக்கள் கூடி பிரார்த்தனையும் தியானமும் செய்வதற்குரிய சைத்தியமும், அதன் பின்பக்கத்து பாறை சுவரில் பிரம்மாண்டமான புத்தர் சிலையும் இருந்தன. அந்த புத்தர் சிலையும் சிலைக்கு மேலே கவிழ்ந்திருந்த போதி விருட்சமும் புத்தர் மீது புஷ்பமாறி பொழிந்து கொண்டிருந்த கந்தர்வ வடிவங்களும் எல்லாம் பாறையில் குடைந்து அமைக்கப்பட்டிருந்தன. அலங்கார தீபங்கள் வரிசை வரிசையாக ஒளிர்ந்தன. புத்த பகவானுக்கு எதிரில் பலவித வண்ண மலர்கள் தனித்தனி கும்பலாக குவிக்கப்பட்டு கண்ணை கவரும் காட்சியளித்தன. புஷ்பங்களின் நறுமணத்துடன் அகிர்புகையின் வாசனையும் சேர்ந்து சிந்தையை ஒருமுகப்படுத்த உதவி செய்தது. சைத்தியத்துக்கு இருபுறத்திலும் புத்த பிக்ஷுக்கள் தங்குவதற்கும் மாணாக்கர்கள் கல்வி பயிர்வதற்கும் உரிய குகை அறைகள் குடையப்பட்டிருந்தன. ஒரு பக்கத்தில் கோடியில் மச்சுப்படிகள் போன்ற படிக்கட்டுகள் காணப்பட்டன.
அந்த படிகளின் வழியாக பரஞ்சோதியை பிக்ஷு அழைத்துச் சென்றார். கீழேயுள்ள அறைகளைப் போல மேலேயும் பாறையில் குடையப்பட்ட அறைகள் காணப்பட்டன. அவற்றில் விசாலமான அறை ஒன்றில் பத்மாசனமிட்டு அமர்ந்திருந்த பெரிய புத்த பிக்ஷுவிடம் பரஞ்சோதி அழைத்துச் சென்று விடப்பட்டான். அந்த விகாரத்தின் தலைமை பிக்ஷு அவர்தான் என்பதை பரஞ்சோதி ஊகித்துக் கொண்டு அவரை கைகூப்பி வணங்கினான். புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி என்று தலைமை பிக்ஷு கூறி 3 முறை புத்த பகவானுக்கு வணக்கம் செலுத்திவிட்டு பரஞ்சோதியை பார்த்து தமிழ் பாஷையில், குழந்தாய், நீ யார்? என்ன காரியமாக வந்தாய்? யார் உன்னை அனுப்பினார்கள் என்று கேட்டார். பரஞ்சோதி நாகநந்தியடிகள் தன்னை ஓலையுடன் அனுப்பி வைத்தது பற்றி விவரமாக கூறினான். நாகநந்தி கொடுத்தனுப்பிய ஓலை எங்கே? அந்த ஓலையை நான் பார்க்கலாமா என்று பிக்ஷு கேட்டார். மன்னிக்க வேண்டும், ஓலையை சத்யாச்சிரயரை தவிர வேறு யாரிடமும் கொடுக்கக்கூடாதென்று நாகநந்தியடிகளின் கட்டளை என்றான் பரஞ்சோதி. சத்யாச்சிரயர் என்ற பெயரை கேட்டதும் பிக்ஷுவின் முகத்தில் ஒரு மர்மமான புன்னகை தோன்றியது. அதை பரஞ்சோதி கவனித்தானாயினும் அதன் பொருளை அறிய முடியவில்லை. நாகநந்தியடிகள் என்ன கட்டளையிட்டாரோ அவ்விதமே செய். நீ இன்றிரவு இங்கேயே படுத்துக்கொள். ஸ்ரீபர்வதத்துக்கு போகும் வழியெல்லாம் இப்பொழுது அபாயம் நிறைந்ததாக இருக்கிறது. இன்று ராத்திரியே அவ்விடத்துக்கு போகும் வீரர்கள் சிலர் இங்கே வரக்கூடும். அவர்களுடன் சேர்த்து அனுப்பி வைக்கிறேன். அவர்கள் உனக்கு வழிகாட்டுவதுடன் பத்திரமாகவும் கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்று ஆச்சாரிய பிக்ஷு கூறி இன்னொரு பிக்ஷுவை பார்த்து சமிக்கை செய்தார். அவர் பரஞ்சோதியை அங்கிருந்து அழைத்துச் சென்று உணவருந்த செய்த பிறகு கீழே ஒரு அறையில் அவன் படுத்துக்கொள்வதற்கு இடம் காட்டினார். சென்ற இரவில் நல்ல தூக்கம் இல்லாமையாலும் நெடும் தூரம் பிரயாணத்தினாலும் களைப்புற்றிருந்த பரஞ்சோதி இன்று படுத்தவுடன் நிம்மதியாக தூங்கலானான். தோளை பிடித்து யாரோ குலுக்குவதறிந்து பரஞ்சோதி திடுக்கிட்டு கண்விழித்தான். முதல் நாள் அவனை மடத்துக்குள் அழைத்து வந்த பிக்ஷுதான் அவனை எழுப்பிக் கொண்டிருந்தார். பக்கத்தில் பெரிய பிக்ஷுவும் நின்றார். தம்பி, நாகார்ஜுன பர்வதத்துக்கு போவோர் புறப்படுகிறார்கள், நீயும் கிளம்பு என்றார் பெரிய பிக்ஷு. பரஞ்சோதி அவசரமாக எழுந்து தலைமாட்டில் வைத்திருந்த ஓலைக்குழாயை எடுத்து இடுப்பில் செருகிக் கொண்டான். பிக்ஷுக்களை பின்தொடர்ந்து மடத்தின் வாசலுக்கு வந்தான். அங்கே அவனுடைய குதிரையைத் தவிர இன்னும் 6 குதிரைகளும் ஒவ்வொரு குதிரைக்கும் அருகில் ஆஜானுபகுவான வீரன் ஒருவனும் நிற்பதை கீழ்வானத்தில் தோன்றிய பிறைமதியின் மங்கிய நிலவொளியில் பரஞ்சோதி கண்டான். இந்த வீரர்கள் அவசர காரியமாக ஸ்ரீ பர்வதத்துக்கு போகிறார்கள். இவர்களுடன் போனால் குறுக்கு வழியாக வெகு சீக்கிரம் போய் சேர்ந்து விடலாம் என்று பெரிய பிக்ஷு கூறினார். மனதில் காரணம் தெரியாத தயக்கத்துடன் பரஞ்சோதி குதிரை மீது ஏறினான். குதிரைகள் வடபெண்ணை நதிக்கரையோடு மேற்கு திசையை நோக்கி விரைந்து சென்றன. பாசறை புத்த விகாரத்திலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திற்கெல்லாம் அக்குதிரை வீரர்களில் 3 பேர் பரஞ்சோதிக்கு முன்னாலும் 3 பேர் பின்னாலுமாக பரஞ்சோதியை தங்களுக்கு நடுவிலேயே விட்டுக்கொண்டு சென்றார்கள். பொழுது நன்றாக விடிந்த பிறகு பரஞ்சோதி அவர்களுடைய தோற்றத்தை கவனித்தான். அவர்கள் திடகாத்திரமுள்ள ஆஜானுபகுவான மனிதர்கள் என்று தெரிந்து கொண்டான். இந்த வீரர்கள் ஏதோ ஒரு சைனியத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும். முக்கியமான யுத்த காரியமாகத்தான் போய்கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடன் தன்னை ஏன் அந்த புத்த பிக்ஷு சேர்த்து அனுப்பினார்? நேரமாக ஆக பரஞ்சோதியின் மனக்கலக்கம் அதிகமாயிற்று. அவன் அந்த வீரர்களுக்கு முன்னால் போகவோ பின்னால் போகவோ முயன்ற போதெல்லாம் அவர்கள் அதற்கு இடம் கொடாமல் அவனை நடுவிலேயே விட்டு கொண்டு போனார்கள். இதை பார்க்க பார்க்க அவன் உள்ளத்தில் தனக்கு இவர்கள் வழிகாட்டி அழைத்து போகிறார்களா அல்லது சிறைப்படுத்தி கொண்டு போகிறார்களா என்ற சந்தேகம் உதித்தது. ஸ்ரீபர்வதம் வடக்கே கிருஷ்ணா நதிக்கரையில் இருக்கிறது என்பது பரஞ்சோதிக்கு தெரியும். ஆனால் அதிகாலையில் கிளம்பியதிலிருந்து இந்த வீரர்களோ மேற்கு திசையை நோக்கி போய்கொண்டிருந்தார்கள். ஒருவேளை கொஞ்ச தூரம் மேற்கு நோக்கி பிரயாணம் செய்த பிறகு வடக்கு நோக்கி திரும்பலாம் என்று அவன் எண்ணியபடியும் நடக்கவில்லை. சூரியன் உச்சிவானத்திற்கு வரும் வரையில் அவர்களுடன் பிரயாணம் செய்த பின்னர் பரஞ்சோதி தான் உண்மையில் சிறையாளியா இல்லையா என்பதை நிச்சயமாக தெரிந்து கொள்ள விரும்பினான். அவ்விடத்தில் வடக்கு நோக்கி திரும்பிய பாதையில் அவன் தன் குதிரையை திருப்பினான். கண்மூடி திறக்கும் நேரத்தில் அந்த 6 குதிரை வீரர்களும் தன்னை சூழ்ந்து நிற்பதை கண்டான். அவர்களுடைய வேல்களின் முனைகள் அவனுடைய குதிரை மீது உராய்ந்து கொண்டிருந்தன. எண்ணெய் ஊற்றி ஆயத்தமாக வைத்திருக்கும் தீபத்தின் திரியானது அதன் மீது தீப்பட்டதும் சுடர்விட்டு எரிய தொடங்குவது போல பரஞ்சோதியின் உள்ளத்தில் குமுறிக்கொண்டிருந்த ஆத்திரம் இப்போது கொழுந்து விட்டெறிய தொடங்கியது. கோபத்தினால் அவனுடைய ரத்தம் கொதித்தது. கையிலே வேலை எடுத்தான். அதை தனக்கு அருகில் இருந்தவன் மீது பிரயோகிப்பதற்காக ஓங்கினான். ஆஹா, என்ன ஏமாற்றம்! ஓங்கிய வேல் எங்கேயோ போய் விழுந்தது. வேலுக்கு உடையவனும் தொப்பென்று தரையில் விழுந்தான். எப்படி விழுந்தோம் என்பதை முதலில் பரஞ்சோதிக்கு தெரியவில்லை.
அப்புறம் தன் உடம்பின் மீது கயிறு ஒன்று சுற்றி கொண்டிருப்பதை கண்டான். அந்த வீரர்களில் ஒருவன் சுருக்கு போட்ட கயிற்றை தன் மீது எறிந்து தன்னை கீழே இழுத்து தள்ளிவிட்டான் என்பதை அறிந்தான். 2ஆம் தடவை இவ்விதம் சூழ்ச்சியினால் தான் வெல்லப்பட்டதை நினைத்தபோது பரஞ்சோதிக்கு ஒரு பக்கம் வெட்கமும் இன்னொரு பக்கம் ஆத்திரமும் பொங்கின. அவனுடைய குதிரையோ தன் எஜமானனுக்கு இனிமேல் தன்னால் பயனில்லை என்று உணர்ந்து கொண்டது போல வந்த வழியே திரும்பி ஓடிக்கொண்டிருந்தது. தப்பிச் செல்வதற்கு இவ்விதம் வழியே இல்லாமல் போகவே இனி போராடுவதில் பயனில்லை, நடப்பது நடக்கட்டும் என்று பரஞ்சோதி சும்மா இருந்தான். அந்த வீரர்களில் 3 குதிரை மீதிருந்து இறங்கி வந்து பரஞ்சோதியின் கரங்களை முதுகு பக்கம் சேர்த்து பின்கட்டு முன்கட்டாக கட்டினார்கள். அந்த 6 குதிரைக்குள்ளே அதிக வலுவும் ஆகிருதியும் உள்ள குதிரையின் மீது அவனை ஏற்றி வைத்தார்கள். அவனுக்கு பின்னால் அவ்வீரர்களில் ஒருவன் உட்கார்ந்து கொண்டான். மறுபடியும் குதிரைகள் மேற்கு திசையை நோக்கி சென்றன. அஸ்தமிக்க ஒரு ஜாமம் இருக்கும் பொழுது பரஞ்சோதி தனக்கு முன்னால் ஒரு அபூர்வமான காட்சியை பார்த்தான். அப்போது அவர்கள் சென்ற பாதையானது வரவர மேடாகி வந்த பீடபூமியின் உச்சியை அடைந்திருந்தது. அங்கிருந்து பார்க்கும் போது வெகு தூரத்துக்கு வெகு தூரம் சமவெளி பிரதேசமாக காணப்பட்டது. அந்த பிரதேசத்தில் கண்ணு கெட்டிய தூரம் சைனியம் தண்டு இறங்கியிருந்தது. ஆயிரக்கணக்கான போர் யானைகள் கருங்குன்றுகளைப் போல வரிசை வரிசையாக அங்கு நின்றன. அந்த கருங்குன்றுகளுக்கு இடையிடையே அடித்திருந்த கூடாரங்கள் வெண்ணிற மணற்குன்றுகளைப் போல தோன்றின. மற்றும் எண்ண இயலாத குதிரைகள், ஒட்டகங்கள், ரிஷபங்கள், ரதங்கள், வண்டிகள் ஆகியவை எங்கெங்கும் காணப்பட்டன. சர்க்கரை இறந்து கிடக்கும் இடத்தில் மொய்க்கும் எறும்புகளைப் போல லட்சோப லட்சம் வீரர்கள் சில இடங்களில் நெருங்கியும் சில இடங்களில் பறந்தும் வெகு தூரத்துக்கு வெகு தூரம் காணப்பட்டார்கள். கூடாரங்களின் மேலே வரிசை வரிசையாக கொடிகள் பறந்து கொண்டிருந்தன. எல்லாவற்றுக்கும் நடுநாயகமாக ஒரு பிரம்மாண்டமான கொடி வானாளாவை பரவிக்கொண்டிருந்தது. அது பறந்து கொண்டிருந்ததை பார்த்ததும் கொந்தளித்து கொண்டிருக்கும் சமுத்திரத்தை நெருங்கும் போது கேட்கும் ஹோ என்ற பேரிரைச்சலைப் போல இனம் தெரியாதபடி பல ஒலிகள் வந்து கொண்டிருந்தன. இந்த காட்சியை பார்த்த பரஞ்சோதியின் வாயிலிருந்து ஆஹா என்ற சத்தம் எழுந்தது. அங்கே தண்டு இறங்கியிருப்பது பல்லவ சைனியம்தான் என்று எண்ணிய பரஞ்சோதியின் உள்ளத்தில் அப்போது அவனுடைய கட்டுண்ட நிலைமையெல்லாம் மறக்கச் செய்து கொண்டு ஒரு பெரும் ஆர்வம் பூரித்து எழுந்தது. அது என்ன ஆர்வம் என்றால், மகத்தான வீரப்போருக்கு ஆயத்தமாக துடிதுடித்து கொண்டு நிற்கும் அந்த மகா சைனியத்தில் தானும் ஓர் போர் வீரனாக சேர்ந்து விட வேண்டும் என்பதுதான். அந்தகாரம் சூழ்ந்த இரவில் பிரயாணம் செய்பவன் வழி தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கையில் திடீரென்று தோன்றிய மின்னலின் ஒளியிலே தான் போக வேண்டிய பாதையை கண்டுபிடிப்பது போல பரஞ்சோதியும் தான் பிறவி எடுத்தது எதற்காக என்பதை அந்த கணத்தில் தெளிவாக கண்டு கொண்டான். ஓலையில் எழுத்தாணி கொண்டு எழுதுவதற்காகவோ, தோத்திர பாடல்களை உருப்போட்டு கொண்டு பாட்டு பாடுவதற்காகவோ, கையில் சிற்றுளி கொண்டு கல்லை கொத்தி கொண்டிருப்பதற்காகவோ, வண்ணங்களை குழைத்து சுவரில் சித்திரம் எழுதுவதற்காகவோ தான் பிறக்கவில்லை. கையில் வாளும் வேலும் கொண்டு போர் முனையில் நின்று எதிரிகளின் தலைகளை பனங்காய்களைப் போல உருட்டி அவர்களின் நெஞ்சில் வேலை பாய்ச்சி இரத்த வெள்ளத்தில் நீந்தி வெற்றி சங்கு முழங்கி பகைவர்களை ஹதாஹதம் செய்து விரட்டி வீராதி வீரன் என்று உலகமெல்லாம் பாராட்டும்படி பெயர் எடுப்பதற்காக பிறந்தவன்தான் என்று உணர்ந்தான். இந்த எண்ணமானது பரஞ்சோதிக்கு எல்லையற்ற குதூகலத்தை உண்டாக்கிற்று. ஆயனர் வீட்டில் புத்தர் சிலைக்கு பின்னால் ஒளிந்திருந்த அவன் பார்த்த மகேந்திர சக்கரவர்த்தியின் கம்பீர உருவம் அவன் கண் முன்னால் எழுந்தது. அதோ வானளாவை பறக்கும் கொடியின் அடியில் இந்த மகத்தான சைனியத்தின் பிரதம சேனாதிபதியான மகேந்திர சக்கரவர்த்தி வீற்றிருப்பார். அவர் முன்னிலையிலேதான் தன்னை கொண்டு போய் நிறுத்துவார்கள். சக்கரவர்த்தியின் சந்நிதியை அடைந்ததும் அவர் பாதங்களில் விழுந்து, பிரபு, பல்லவேந்திரா, தங்களுடைய வீர மகா சைனியத்தில் இந்த பட்டிக்காட்டில் பிறந்த அரியா சிறுவனையும் சேர்த்துக்கொள்ள அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதென்று பரஞ்சோதி தீர்மானித்தான். சித்திரக்கலையுமாச்சு, வண்ண சேர்க்கையுமாச்சு, ஆயனரும் நாகநந்தியும் எக்கேடு கெட்டாவது போகட்டும். இவ்விதம் பரஞ்சோதி எண்ணமிட்டு கொண்டே பாசறையை நெருங்கிய போது அவனுடைய பொங்கி எழுந்த உற்சாகத்தை மீண்டும் சந்தேக நிழல் மறைத்தது. இங்கே இறங்கியிருப்பது பல்லவ சைனியம்தானா என்பதுதான் அந்த சந்தேகம். பல்லவ சாம்ராஜ்யத்தின் கொடி ரிஷப கொடி அல்லவா? இங்கே பறக்கும் கொடிகளில் காட்டுப்பன்றியின் உருவம் கடூரமாக காட்சியளிக்கின்றதே. ஒருவேளை இது வாதாபி சைனியமாக இருக்குமோ? பல்லவ ராஜ்யத்தின் மீது படையெடுத்து வரும் சைனியம் இதுதானோ? அம்மம்மா, இவ்வளவு பிரம்மாண்டமான படைபலமுள்ள பகைவனா பல்லவ ராஜ்யத்தின் மீது படையெடுத்து வருகிறான்? பாசறையின் முன்வாசலை அடைந்ததும் வீரர்கள் குதிரைகளின் மீதிருந்து கீழே இறங்கி பரஞ்சோதியையும் கீழே இறக்கிவிட்டு அவனை நடத்தி அழைத்துச் சென்றார்கள். பாசறைக்குள் புகுந்து சென்ற போது பரஞ்சோதியின் மனதில் முன்னமே தோன்றியிருந்த சந்தேகம் உறுதியாயிற்று. பாசறையில் ஆங்காங்கு நின்ற வீரர்களின் தோற்றமும் அவர்களுடைய பேச்சின் பாஷையும் இந்த சைனியம்
பல்லவ சைனியமாக இருக்க முடியாது என்று ஐயமரத் தெரிந்தன. ஆஹா, பகைவர்களின் பாசறைதான் இது. இங்கே வந்து அகப்பட்டு கொண்டோமே, தப்பிச் செல்வதற்கு வழியே இல்லை போலிருக்கிறதே என்று பரஞ்சோதி எண்ணிய போது அவனுடைய சப்த நாடியும் ஒடுங்கிவிட்டன. சற்று முன் உள்ளத்தில் ஏற்பட்ட குதூகலம் நிராசையாக மாறியது. அவன் உடம்பை பிணித்திருந்த கட்டுகள் அப்போது முன்னை விட பன்மடங்கு அதிகமாக வலித்தன. மனச்சோர்வினாலும் உடல் வலியினாலும் அவன் நிமிர்ந்து நடக்கக்கூட முடியாமல் தள்ளாடவே அவனை அவ்வீரர்கள் இழுத்து கொண்டு போக வேண்டியதாக நேரிட்டது. அப்போது சற்று தூரத்தில் அறிமுகமான முகம் ஒன்று தன்னை நோக்கி வருவதை பரஞ்சோதி கண்டான். அருகில் நெருங்கியதும் அந்த முகம் நேற்று முன்தினம் அவனுக்கு வழித்துணையாக கிடைத்த வஜ்ரபாகுவின் முகம்தான் என்பது தெரிந்தது. முதலில் பரஞ்சோதிக்கு சிறிது உற்சாகம் உண்டாயிற்று. உடனே அவன் மனதில் நாம் இந்த கதியை அடைவதற்கு மூல காரணம் இந்த மனிதன்தான் என்ற எண்ணம் தோன்றியது. வஜ்ரபாகுவோ பரஞ்சோதியை பார்த்து மிக்க அதிசயத்தை அடைந்தவனைப் போல, தம்பி, இது என்ன கோலம் என்றான். பிறகு அவனை அழைத்து வந்த வீரர்களை பார்த்து ஏதோ கேட்டுவிட்டு, தம்பி, பயப்படாதே, சத்யாச்சிரய புலிகேசி மன்னரிடம் உள்ளது உள்ளபடி சொல்லு, உனக்கு தீங்கு ஒன்றும் நேராது என்று கூறினான். வஜ்ரபாகுவின் வார்த்தைகளை காட்டிலும் அவனுடைய பிரகாசமான கண்களில் மின்வெட்டை போல தோன்றிய சமிக்கையானது பரஞ்சோதிக்கு அதிக தைரியத்தை ஊட்டியது.